அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமாக ஒரு 52 வினாக்கள் தேர்வடியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, உலோகங்களின் அரசன் எது? உலோகங்களின் அரசன் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இரும்பு. உலோகங்களின் அரசன் இரும்பு. இரண்டாவது வினா, மிகவும் தூய்மையான இரும்பு எது? மிகவும் தூய்மையான இரும்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தேனிரும்பு. மிகவும் தூய்மையான இரும்பு தேனிரும்பு. மூன்றாவது வினா, மிக அதிகமாக கார்பன் மாசு கொண்ட இரும்பு எது? மிக அதிகமாக கார்பன் மாசு கொண்ட இரும்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வார்ப்பு இரும்பு. அதிக மாசு கொண்ட இரும்பு வார்ப்பு இரும்பு. நாலாவது வினா, நீர்ம நிலையில் உள்ள உலோகம் எது? ஒரு முக்கியமான வினா, நீர்ம நிலையில் உள்ள உலோகம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பாதரசம். நீர்ம நிலையில் உள்ள உலோகம் பாதரசம். ஐந்தாவது வினா, தகடாக மாறும் தன்மை அதிகம் கொண்ட உலோகம் எது? தகடாக மாறும் தன்மை அதிகம் கொண்ட உலோகம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி தங்கம். ஆறாவது வினா, பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் உலோகம் எது? ஒரு முக்கியமான வினா, பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் உலோகம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அலுமினியம். பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் உலோகம்னா அலுமினியம். ஏழாவது வினா, மின் கடத்துத்திறன் அதிகம் கொண்ட உலோகம் எது? மின் கடத்துத்திறன் அதிகம் கொண்ட உலோகம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வெள்ளி. எட்டாவது வினா, மின்சார கம்பியாக அதிகம் பயன்படுத்தப்படும் உலோகம் எது? மின்சார கம்பியாக அதிகம் பயன்படுத்தப்படும் உலோகம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தாமிரம். ஒன்பதாவது வினா, மின்னிலை செய்ய பயன்படும் உலோகம் எது? ஒரு முக்கியமான வினா, மின்னிலை செய்ய பயன்படும் உலோகம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி டங்ஸ்டன். மின்னிலை செய்ய டங்ஸ்டன். பத்தாவது வினா, நம் உடம்பில் உள்ள செல் உள் திரவத்தில் அதிகம் உள்ள உலோகம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பொட்டாசியம். நம் உடலில் உள்ள செல் உள் திரவத்தில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. 11வது வினா, செல் வெளி திரவத்தில் அதிகம் உள்ள உலோகம் எது? செல் வெளி திரவத்தில் அதிகம் உள்ள உலோகம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி சோடியம். செல் வெளி திரவத்தில் சோடியம் அதிக அளவில் உள்ளது. 12வது வினா, ஹீமோகுளோபினில் உள்ள உலோகம் எது? ஒரு முக்கியமான வினா, ஹீமோகுளோபினில் உள்ள உலோகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இரும்பு. 13வது வினா, பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எது? பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி மெக்னீசியம். 14வது வினா, இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி எது? இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கால்சியம். இதயம் சுருங்குவதற்கு கால்சியம். 15வது வினா, இதயம் விரிவடைவதற்கு தேவையான உலோக அயனி எது? இதயம் விரிவடைவதற்கு தேவையான உலோக அயனி எது? சரியான விடை ஆப்ஷன் பி பொட்டாசியம். இதயம் விரிவடைவதற்கு பொட்டாசியம். 16வது வினா, மண்ணெண்ணெய்க்குள் வைத்து பாதுகாக்கப்படுவது எது? மண்ணெண்ணெய்க்குள் வைத்து பாதுகாக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சோடியம். 17வது வினா, தங்க நகைகளில் கேடியம் 916 என்று குறிக்கப்பட்டிருப்பதில் கேடியம் என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி காட்மியம். கேடியம்னா காட்மியம். 18வது வினா, கேடியம் 916 தங்க நகைகளில் தங்கத்தை பற்ற வைக்க எது பயன்படுத்தப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி காட்மியம். 19வது வினா, அணுக்கரு உலைகளில் கட்டுப்பாட்டு களியாக பயன்படும் உலோகம் எது? ஒரு முக்கியமான வினா இது. அணுக்கரு உலைகளில் கட்டுப்பாட்டு களியாக பயன்படும் உலோகம் எது?
சரியான விடை ஆப்ஷன் டி காட்மியம். 20வது வினா வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் எது? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நிக்கல். 21வது வினா எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எது? எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காரீயம். 22வது வினா பேட்டரிகளில் பயன்படுவது எது? பேட்டரிகளில் பயன்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காரீயம். பேட்டரிகளில் பயன்படுவது காரீயம். 23வது வினா மிகவும் லேசான உலோகம் எது? மிகவும் லேசான உலோகம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி லித்தியம். மிகவும் லேசான உலோகம் லித்தியம். 24வது வினா மிகவும் கனமான உலோகம் எது? மிகவும் கனமான உலோகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆஸ்மியம். கனமான உலோகம் ஆஸ்மியம். 25வது வினா அணுக்கரு உலையில் எரிபொருளாக பயன்படுபவை எவை? அணுக்கரு உலையில் எரிபொருளாக பயன்படுபவை எவை? சரியான விடை இரண்டும் யுரேனியம் மற்றும் புளுட்டோனியம். 26வது வினா இரும்புக்கு முலாம் பூச பயன்படுவது எது? இரும்புக்கு முலாம் பூச பயன்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் சி துத்தநாகம். 27வது வினா அணுவியல் கடிகாரங்களில் பயன்படுவது எது? அணுவியல் கடிகாரங்களில் பயன்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சீசியம். 28வது வினா நாணய உலோகங்கள் எவை? நாணய உலோகங்கள் எவை? இதற்கு சரியான விடை மூன்றும் தங்கம், வெள்ளி, தாமிரம் இதெல்லாம் நாணய உலோகங்கள். 29வது வினா புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுவது எது? ஒரு முக்கியமான வினா புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கோபால்ட். 30வது வினா மின் கடத்துதிறன் இல்லாத ஒரே உலோகம் எது? மின் கடத்துதிறன் இல்லாத ஒரே உலோகம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி பிஸ்மத். மின் கடத்துதிறன் இல்லாத ஒரே உலோகம் பிஸ்மத். 31வது வினா வினைபடுதிறனற்ற பெருமை மிகு உலோகங்கள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டும் தங்கம் மற்றும் பிளாட்டினம். 32வது வினா மனித உடம்பில் அதிகம் காணப்படும் உலோகம் எது? மனித உடம்பில் அதிகம் காணப்படும் உலோகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கால்சியம். மனித உடம்பில் அதிகம் காணப்படும் உலோகம் கால்சியம். 33வது வினா வைட்டமின் கேயில் காணப்படும் உலோகம் எது? வைட்டமின் கேயில் காணப்படும் உலோகம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி கோபால்ட். 34வது வினா தொல்பொருட்களின் வயதை கணக்கிட உதவுவது எது? தொல்பொருட்களின் வயதை கணக்கிட உதவுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கார்பன். தொல்பொருட்களின் வயதை கணக்கிட உதவுவது கார்பன். 35வது வினா ஸ்டார்ச்சுக்கு நீல நிறத்தை கொடுப்பது எது? ஒரு முக்கியமான வினா ஸ்டார்ச்சுக்கு நீல நிறத்தை கொடுப்பது எது? சரியான விடை ஆப்ஷன் பி அயோடின். ஸ்டார்ச்சுக்கு நீல நிறத்தை கொடுப்பது அயோடின். 36வது வினா நீர்ம நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது? ஒரு முக்கியமான வினா நீர்ம நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ புரோமின். 37வது வினா ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுவது எது? ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி சல்ஃபர். 38வது வினா நீருக்குள் வைத்து பாதுகாக்கப்படுவது எது? நீருக்குள் வைத்து பாதுகாக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி பாஸ்பரஸ். 39வது வினா கம்ப்யூட்டர் மெமரி சிப்பில் பயன்படுவது எது? ஒரு முக்கியமான வினா கம்ப்யூட்டர் மெமரி சிப்பில் பயன்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் சி சிலிக்கான். 40வது வினா டிரான்சிஸ்டரில் குறைக்கடத்தியாக பயன்படுபவை எது? டிரான்சிஸ்டரில் குறைக்கடத்தியாக பயன்படுபவை எது? சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டும் சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம்.
41வது வினா பளபளப்பான அலோகம் எது? பளபளப்பான அலோகம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வைரம். 48வது வினா தாவர எண்ணெய்களை வனஸ்பதியாக மாற்றுவது எது? ஒரு முக்கியமான வினா. தாவர எண்ணெய்களை வனஸ்பதியாக மாற்றுவது எது? சரியான விடை ஆப்ஷன் சி ஹைட்ரஜன். 43வது வினா புற வேற்றுமை வடிவங்களை கொண்ட அலோகம் கார்பன்கள் எவை? சரியான விடை ஆப்ஷன் டி மூன்றும் சரி. வைரம், கிராஃபைட், ஃபுல்லரின். 44வது வினா கதிரியக்க தன்மை கொண்ட ஒரே ஹாலஜன் எது? கதிரியக்க தன்மை கொண்ட ஒரே ஹாலஜன் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஆஸ்டடைன். 45வது வினா மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது? மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கிராஃபைட். மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் கிராஃபைட். 46வது வினா பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் தனிமம் எது? பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் தனிமம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன். பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் தனிமம் ஆக்சிஜன். 47வது வினா ஆக்சிஜனுக்கு அடுத்தபடியாக பூமி ஓட்டில் அதிகம் உள்ள தனிமம் எது? ஆக்சிஜனுக்கு அடுத்தபடியாக பூமி ஓட்டில் அதிகம் உள்ள தனிமம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிலிக்கான். 48வது வினா நேர்மின் தகட்டில் விடுபடும் ஒரே அலோகம் எது? ஒரு முக்கியமான வினா. நேர்மின் தகட்டில் விடுபடும் ஒரே அலோகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன். நேர்மின் தகட்டில் விடுபடும் ஒரே அலோகம் ஹைட்ரஜன். 49வது வினா ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் எது? ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் ஒரே அலோகம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி செலினியம். ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் செலினியம். 50வது வினா தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது எது? தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குளோரின். தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது குளோரின். 51வது வினா மிகவும் லேசான தனிமம் எது? மிகவும் லேசான தனிமம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஹைட்ரஜன். 52வது வினா செயற்கை பெட்ரோல் தயாரிக்க உதவுவது எது? செயற்கை பெட்ரோல் தயாரிக்க உதவுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன். செயற்கை பெட்ரோல் தயாரிக்க உதவுவது ஹைட்ரஜன். நண்பர்களே, இனி நம்ம உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு 52 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.